50 மில்லி அடிப்பான், அப்புறம் 100 அடிப்பான், அப்புறம் 200, அப்புறம் 4 தடவை அடிச்சு பார்ப்பான். ஒண்ணுக்கு சரியா வராது. அப்புறம் என்ன செய்வான்? ஏதாவது ஒரு மாத்திரை இருக்குதா, வெட்டடின் இருக்குதா, ஊசி குத்திக்குவான். வெட்டடின் இருக்குதா, அது எவ்வளவு நாளைக்கு? அது ஒரு 6 மாசம் சரியா வரும். அப்புறம் பத்தாது. அந்த உடம்பு அதுக்கு விளைவிக்கணுமா? அதுக்கு பத்தாது. முழு ரத்தம் வந்து ஆல்கஹாலா போயிருமே, போதுமானதா இருக்காது. அப்புறம் என்ன செய்வான்? அப்புறம் தான் இந்த ஹெராயின், இந்த இளவு, பிரவுன் சுகர்லாம் சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி நாக்குல நக்குனாலே போத வரக்கூடியது, பார்த்தாலே போத வர்றது ஏதாவது இருக்கான்னு தேட ஆரம்பிச்சிடும். அப்புறமேலு இப்ப நக்குனா தானே போத வருது, இது பத்தாது எனக்கு, பார்த்தவனே போத வரணும், அப்படி ஏதாவது பொருள் இருக்குதான்னு சொல்லி தேட ஆரம்பிப்பான். அப்ப இந்த சனியன்ல போய் யாரு விழுந்தாலும் சரி, அவர்கள் படிப்படியாக மேலே போய்கொண்டே இருந்து அதுல பாதாளத்தில் விழுந்து நாசமாகி விடுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த கேடு தரக்கூடிய இந்த பொருள்களை ஒழிப்பதில் மக்கள் வந்து ரொம்ப கவனமற்றவர்களா இருக்கிறாங்க. இதனுடைய கேடுகளை புரிந்து கொள்ளாதவர்களா இருக்கிறார்கள். இது போக இந்த மது போதையினால் ஏற்பட்ட பல விளைவுகளை உங்களுக்கு அழகா சுட்டி காட்டினாங்க. உதாரணத்தின் மூலம், கதைகள் மூலம், உங்களை சிந்திக்க தூண்டுகிற விதத்தின் மூலமாக அந்த போதைப் பொருள்களால் ஏற்படுகிற விளைவு என்ன? ஒண்ணு, அவன் பகுத்தறிவு என்ற அந்த கிரீடத்தை வந்து தூக்கி எறிஞ்சிடறான். மனுஷன் எதனால அங்க சிறந்து விளங்குறான்? எதனால ஆடு மாடை விட நம்ம எதனால சிறந்து விளங்குறோம்? நம்மள்ட்ட வலிமை கூடவா? ஒரு யானை ஒரு மிதி மிச தாங்க இயலுமா? ஒரு சிங்கத்தினுடைய ஒரு அடியை நமக்கு தாங்க முடியுமா? பின்னி எடுத்துட்டு போயிடும். அப்ப நம்ம எதுல நம்ம சிறந்து விளங்குறோம்? அதுக்கெல்லாம் இல்லாத ஒரு விசேஷம் மூளை நமக்கு இருக்கிறது, சிந்திக்கிற திறன் இருக்கிறது, பகுத்து உணரக்கூடிய அறிவு நமக்கு இருக்கிறது. இந்த பகுத்தறிவு தான் மனிதனுடைய முக்கியமான அளவுகளை என்ன? அந்த பகுத்தறிவு தான். நீங்கள் இந்த போதைப் பொருள்களை, அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, இந்த போதைப் பொருள்களை உட்கொள்ளக்கூடிய நேரத்தில் பகுத்தறிவை நீங்கள் இழக்கிறீர்களா இல்லையா? இது என்ன பெரிய ஆராய்ச்சியா பண்ணணும்? அத மனுஷனா இருக்க மாட்டேங்குதுன்னு அர்த்தம். ஒருத்தன் பகுத்தறிவை இழந்துட்டான்னு சொன்னா என்னத்தை இழந்துடுறான்? மனிதன் என்ற அந்த கிரீடத்தை அவன் இழந்து விடுகிறான். அந்த நேரத்தில் அவன் மனிதனாக இல்லை. அதான் அர்த்தம். மனுஷனை சிந்திக்கணும்லப்பா. இதுக்கு பெரிய ஆராய்ச்சி வேணுமா? இதுக்கு பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கணுமா? நம்ம 4 குடிகாரனை கவனிச்சாலே போதும். 4 போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்க பாருங்க, அவனுடைய வாழ்க்கையை கொஞ்ச நேரம் ஊண்டி கவனிச்சா போது இவன் மனுஷனா இல்ல. வெள்ள வெள்ளன்னு அப்படி நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நாளைக்கு 7 தடவை செலவு பண்ணி போடுவாங்க. அயன் பண்ணாம வெளியே வரமாட்டான். வந்து இதை ஏத்துவான். இதை ஏத்தணும் என்னவாயிரும்? வேட்டி ஒரு பக்கம் கிடைக்கும், சட்டை ஒரு பக்கம் கிடக்கும், சாக்கடையில் உளுந்து கிடப்பான். பார்த்திருக்கிறீங்களா? அட, நீ மனுஷன் எவ்வளவு கண்ணியமா வீட்டுல இருந்து வெளியே வந்த, வரும்போது எப்படி மைனர் சின்னத்துக்கு மாட்டின, சென்ட் அடிச்ச, போக அதை அடிச்ச, இதை அடிச்ச, உனக்கு ஸ்ப்ரே அவ்வளவு தேவைப்படுச்சுல. இப்ப நீ கிடக்கிற சாக்கடைன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. உன் வேட்டிலாம் சேரு சகதியுமா இருக்க, அது உனக்கு தெரிய மாட்டேங்குது. 4 பேர் மதிக்கணுங்கிறதுக்காண்டு வெள்ளையும் சொல்லையுமா வந்திய, பாக்குறவன் எல்லாம் உன்னை எள்ளி நகையாடிட்டு போறான, அது உனக்கு தெரிய மாட்டேங்குது. இது ஒரு வாழ்க்கையா? இது ஒரு பழக்கமா? இது ஒரு நன்மையா? அப்ப நல்லா தெரியுது, இது மனிதனை வந்து ஒரு 6 மாடு கடந்த பண்ணிக்கு அவனுக்கு இந்த வித்தியாசம். சேத்துல போடுறதுமா பண்ணி, அதுக்கு ஏதாவது அதனுடைய துருவாடை தெரியுமா? எரும மாட்டுக்கு தெரியுமா? கழுதைக்கு தெரியுமா? கற்பூர வாசனையும் பாங்க. அந்த நிலையில இவன் ஆளாவுறானா இல்லையா? சாக்கடையில் உனக்கு தள்ளுனால அவனுக்கு தெரியுமா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இவனுடைய நம்ம ஆடை அணிஞ்சிருக்கிறோமா இல்லையா அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன பேசுறோம்னு தெரிய மாட்டேங்குது. இப்படி நடப்பான் பாருங்க, எவ்வளவு இருக்கு? ஒரு 4 வரக்கடை இருக்கும். இந்த உயரத்தை எப்படி தாண்டுவான் பாத்திருக்கீங்களா? தண்ணி அடிச்சவன் இப்படி தாண்டுவான். இவ்வளவு இருக்கு. இது அவனுக்கு எப்படி தெரியும்? ஒரு இமயமலை மாதிரி தெரியும். சின்னொரு ஒரு செங்கக்கல்லு கிடக்கும், அவன் தண்ணி அடிச்சு என்ன செய்வான்? இந்த செங்கக்கல்லை வந்து இப்படி தாண்டுவான். பார்த்திருக்கிறீங்களா? எவ்வளவு பேர் அதை வெளியே இருந்து பார்த்தா எப்படி இருக்கு கேள்வி பண்றான். நீ எப்படி இருந்த? நீ ஒரு செங்கல் தான் கிடக்குது, அதை என்ன செய்யற? பெரிய இமயமலை மாதிரி சினிமாவில் காட்டுவாங்கல்ல, சின்ன விஷயத்தை பெருசா, அந்த மாதிரி இவனுக்கு தெரியுது பாருங்க. கேமரா இல்லாமலேயே இவனுக்கு இயற்கையாவே எப்படி தெரியுது? சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு பெருசா தெரிகிறது. அதே மாதிரி இவனுக்கு ஒண்ணு நிறைய பார்க்கலாம். இது மூளை இருந்துட்டானா இல்லையா? உன் கண்ணு ஒழுங்கா இருக்குதா? உன் கண்ணு வந்து செங்கலா உனக்கு பார்க்க தெரியுதா? 4 விரக்கடைய 4 அடியா நீ பாக்குறியடா? இந்த நிலைமைக்கு போறது வந்து 6 மாடை விட கேவலமா போயிருந்த மிருகங்கள் கரெக்டா பார்க்குமே. இவன் மிருகத்தை விட்டு கீழே போயிட்டாங்க. மிருகங்கள் வந்து அதுக்கு என்ன உயரமோ அதை கரெக்டா கணக்கு பண்ணி தாவிரும். இவனுக்கு அது கூட செய்ய முடியுதா? ஒரு வகையில பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டினான். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது,
லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா, இவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, அதை கொண்டு இவர்கள் சிந்திக்க மாட்டேன் என்கிறார்கள். வலஹும் அய்யுனுன் லா யுப்சிரூன பிஹா, இவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, அதன் மூலம் இவர்கள் பார்க்க மாட்டேன் என்கிறார்கள். இவனால கண்கள் இருக்கின்றன, அதன் மூலம் பார்க்க மாட்டேன் என்கிறார்கள். வலஹும் ஆதானுன், இவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, லா யஸ்மஊன பிஹா, அதன் மூலம் கேட்க மாட்டேன் என்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப கண்கள் இருந்து உன்னால பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்க தெரியல, காது இருக்குது கேட்க வேண்டிய விதத்தில் உன்னால கேட்க தெரியல, மூளை இருக்குது சிந்திக்க வேண்டிய விதத்தில் உன்னால் சிந்திக்க முடியல. இப்படி ஒரு அவமானத்தை உனக்கு ஏற்படுத்தக்கூடிய, உனக்கு எதிரியா இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் உனக்கு வேணுமா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த 200 மில்லி தானே காரணம், அந்த ஹெராயின் தானே காரணம், அந்த ஊசி தானே காரணம். இதை நன்றாக இந்த விளைவுகளை தெரிந்து கொண்டே என்ன செய்யறான், இதை செய்யறத பாக்குறீங்க. அதே மாதிரி எத்தனை பேரை பாக்குறோம், ஒரு தடுத்தா கீழே விழுந்துருவான். இந்த தண்ணி அடிக்கிறவன் இருக்கான, தண்ணி அடிக்க முடிஞ்சு சொல்றேன், நம்மள்ட்ட வருவான், நம்ம ஒரு சொல்லுங்க முதலாளிமா. அப்ப என்ன அர்த்தம்? அவனுடைய பலம் அவனுக்கு தெரிகிறது. இவன் கிட்ட நம்ம மோத இயலாது, இவன் ஆளு பெரிய ஆளு, நம்ம சின்ன ஆளு. ஒரு போலீஸ்காரன் கிட்ட போறோம், போலீஸ்காரன் போய் சத்தாக்கி வேணா, சத்தாக்க மாட்டாங்க, போலீஸ்காரன் லத்தி பின்னி போடுவான் தெரியும். இந்த தண்ணி அடிச்சவன பாருங்க, இவன் யாருன்னு இவனுக்கே தெரியாது. எஸ்பி போய் என்ன எஸ்பி பெரிய ஆளா போட்டு பின்னி எடுத்துருவாங்க. நம்மகிட்ட வருவான், தண்ணி அடிச்சவன ஒரு வீரமாயுது. அடை உன்னுடைய பலம் என்னங்கிறது ஏற்கனவே ஒழுங்கா இருக்கும் உனக்கு தெரிஞ்சா இல்லையா? நம்ம இவன்ட்ட மோதலாம், இவன்ட்ட மோதக்கூடாது, இந்த வார்த்தையை சொல்லலாம், இந்த வார்த்தை வெல்லும், இந்த வார்த்தை கொல்லும், எல்லாம் வழங்க செஞ்சா இல்லையா? இந்த தண்ணி அடிச்சவன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யார்கிட்ட வேண்டாலும் இவன் சத்தாய்ப்பான். கடைசியில் என்னவாயிருவான், அடி வாங்கி பின்னி எடுத்துருவாங்க. வாயினால பேசுவானே தவிர இவனால ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு செங்கலத்துக்கு இப்படி நடக்கிறவன் நம்மள என்ன செஞ்சிருவான், வாயை வச்சிருந்தோம் தலை சீவிரம் பார்ப்போம், அப்படி ஒண்டிக்கு கொண்டு வரையாடாமா. எவனாச்சும் இறங்கி ஒரு தடுத்தா போறதில்ல, அவ்வளவுதான் பணமா கூட ஆயிடுவான். சில நேரத்தில் பலமா தட்டி விட்டோம்னா அவரை பணத்தை தூக்க வேண்டியதான். அப்ப இந்த அளவுக்கு ஒரு மனிதனை அவன் யாரு, அவன் என்னங்கிறது தெரியாத பார்க்குதா இல்லையா? கட்டண பொண்டாட்டி, அவனுக்கு காலமெல்லாம் கஷ்டப்படக்கூடியவன், அவன் அங்கிருந்து சம்பாரிச்சுட்டு எப்போ வருவான், அதை வச்சு கஞ்சி காய்ச்சி ஊத்தலாம்னு காத்துக்கிட்டு இருக்காள வீட்டுல. வாங்கின சம்பளத்தை அம்பட்டி குடிச்சிட்டு போய் உள்ள போய் பொண்டாட்டி இழுத்து போட்டு அடிக்கிறானா இல்லையா? அடே நீ ஒரு மனைவி நீ அடிக்கிறிய, ஒரு அவ அடிக்கிறதுக்கு உரிய என்ன காரியத்தை செஞ்சா நீ அடிக்கிற? ஒண்ணும் கிடையாது, யாரையாச்சும் அடிக்கணும். இந்த தண்ணி அடிச்சு விட்டா நம்மள எப்படி தோணும், என்னத்தையாவது போட்டு அடிச்சு அந்த வீரத்தை காட்டணும். வெளியில அடி வாங்கிட்டு வந்துட்டானா, அப்ப அடிவான வாங்கிக்கிறவ யாரு? பொண்டாட்டி. இழுத்து போட்டு அடிச்சு வெளியில உள்ளவெல்லாம் பார்த்து அவ பொண்டாட்டி ஜாக்கெட்டை இவனை கிழிப்பான். இன்னொருத்தன் கிழிக்கும் போது காப்பாற்ற கடமைப்பட்டவன் பொண்டாட்டி சிலை இவனை உருவான். இன்னொருத்தன் உருவும் போது இவனை காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கிறான். அப்ப தன் மனைவியுடைய மானத்தை, மரியாதையை, ஒழுக்கத்தை எல்லாம் காப்பதற்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இவன் பொண்டாட்டி இழுத்து அடிக்கிறானா இல்லையா? இவன் பொண்டாட்டியுடைய ஆடையை கிழிக்கிறானா இல்லையா? அவளை இழுத்து போட்டு ரோட்ல போட்டு அடிக்கிறானா இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு அநாகரிகமான ஒரு காரியத்திற்கு அவனை தூண்டுத, இதை ஒருத்தர் செய்யலாமா? இப்படி எல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் என்ன செய்யணும், விழிப்புணர்வு. சும்மா அறிவுரை சொன்னா பத்தாது, அவ்வளவு வேணாம். ஒரு குடிகாரனை இந்த குடியில உளர்வான்ல, அதை அப்படி டேப் பண்ணுங்க. இப்ப வீடியோவே பண்ணலாம். இப்ப என்ன செய்யலாம், இந்த தண்ணியில் அடிக்கிற வீடியோ போட்டு அவன் தெரிஞ்சவன போட்டு காட்டுங்க. வாடுறா நீ தான், இது நீ தான் பாரு, என்ன செஞ்சிருக்கேன்னு பாரு. இப்ப தெரிஞ்சிருவாங்க அவன் இப்படி இல்லாம நான் நடந்தேன், இவ்வளவு கேவலமா நடந்திருக்கிற, இவ்வளவு இழிவான முறையிலே அவனுடைய நடவடிக்கை இருந்திருக்குது. அவ்வளவு அவனே வெற்றி தலை குனிகிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சிகள் இருக்குமா இருக்காதா? தாய்க்கும் தாரத்துக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. பொண்டாட்டி நினைச்சு யாரை போய் கையை பிடிச்சிருக்கிறான், அம்மாவை பிடிச்சிருக்கிறான், அக்காவை பிடிச்சிருக்கிறான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் எது? இந்த தண்ணி தான். எம்ஜிஆர் சத்துணவு கொண்டு வந்தாரு. சத்துணவு கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம் சொன்னாரு தெரியுமா? இவங்க எல்லாம் குடிச்சு புட்டு வீட்டுல கொண்டாந்து காசை கொடுக்காம வாங்கின சம்பளத்தை குடிச்சு புட்டு பிள்ளைகளை பட்டினியா போடுறாங்க. பிள்ளைகளை பட்டினம் போடுறதுனால என்ன செய்யறாங்க, பெண்கள்லாம் பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பிடுறாங்க, படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்க முடியல, புருஷங்காரன் சோத்தை கொடுத்தா பிள்ளைய படிக்க வைப்பாங்க.
அதனால இந்த குழந்தைகளுக்கு நான் சோறு கொடுக்கிறேன், மதிய உணவு கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் சத்துணவை நெஞ்சாரு எம்ஜிஆர் கொண்டு வந்தார், காமராஜர் கொண்டு வந்தார். ஒரு அளவுக்கு எம்ஜிஆர் வந்து அதை விரிவுபடுத்தினார். அதுக்கு சொன்ன காரணம் என்ன? இதுதான் காரணம். குடும்ப தலைவனாக இருக்கிறவன் கிராமங்கள்ல குடிச்சு விட்டு வந்து பொண்டாட்டிக்கு சோறு கொடுக்க மாட்டேங்கிறான். அப்ப இந்த பிள்ளையை நம்பி தான் வாழ வேண்டிய நிலைமை, பிள்ளைக்கு சோறு கொடுக்கிறதுக்காக வேண்டிய அவனை வேலைக்கு அனுப்பக்கூடிய நிலைமை. இதை தடுத்து நிறுத்துவது என்றால் நம்ம சோத்தை கொடுப்போம், சோத்துக்கு ஆசைப்பட்டாச்சு பிள்ளையை பள்ளிக்கூடம்